ஆதி பாரதி சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆதி தவக்கலைக்கு ஃபோன் பண்ணி இதை பார்த்து தவக்கலை நான் இங்கே ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் இருக்கிற மித்ரா என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கா. இப்போ வந்து இவ தந்திரமா என்னை கல்யாணம் பண்ணிக்க பார்க்குறா. இந்த விஷயத்தை நீ எப்படியாவது பாரதி கிட்ட சொல்லி ஆகணும். நான் அமெரிக்காவிலேருந்து வந்தபோது மித்ராவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஆனால் இப்போ பாரதி ஏதோ ஒரு காரணத்தினால என் கண்ணு முன்னாடி தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கும் பாரதிக்கும் கல்யாணம் நடந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் பாரதியும் நானும் ஏன் விலகினேன் என்ன காரணம்னு எனக்கே தெரியல. ஆனால் பாரதியும் உண்மையை சொல்லாமையே மறைச்சு வச்சிருக்காங்க. அதனோட காரணம் தெரியல. இந்த கல்யாணம் நடக்கட்டும்னு நினச்சா நடக்கட்டும், அப்படி இல்லை வேண்டான்னு தடுத்து நிறுத்தி உண்மையை சொல்ல வந்தாங்கன்னா சொல்லட்டும். நீ உடனே போய் நீ பாரதியை கூட்டிகிட்டு வாங்குறாங்க. தவக்கலையும் ஆமாண்ணே நீங்கள் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்காதீங்க, நான் இப்போவே போய் அன்னையை கூட்டிகிட்டு வரேன். ஆனால் என்ன காரணம் ஏதுங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. இப்போவாவது பாரதி உண்மையை சொல்கிறாங்களான்னு பார்க்கலாம். ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன வேணாலும் நடந்திருக்கட்டும். பாரதி கிட்ட பழகி பார்த்ததுக்கப்புறம் பாரதி ரொம்ப நல்லவங்க, அவங்களோட சேர்ந்து வாழ்னேன்னு நினைக்கிறாங்க ஆதி தவக்கலை கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டு சரி பாரதி வர வரைக்கும் மித்ராவை சமாளிக்கலான்ட்டு வராங்க. தவக்கலை வந்து பாரதியை பார்க்குறாங்க. அன்னிக்கிட்ட இந்த விஷயத்தை எப்படி சொல்லலாம், தான் புருஷனுக்கு இன்னொரு கல்யாணம் நடக்க போகிறத எந்த பொண்ணுமே விரும்ப மாட்டாங்க, அண்ணியும் கண்டிப்பாக விரும்ப மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். இவங்க கிட்ட எப்படி இதை சொல்கிறது அப்படின்னு யோசிச்ச தவக்கலை, அண்ணி எனக்கு ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், மித்ராவும் ஆதியும் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களா. என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இப்போ தான் ஃபோன் பண்ணி சொன்னால் நீங்கள் கூட வாங்க சீக்கிரம் போய் அதை தடுத்து நிறுத்தலான்னு கூப்பிடுறாங்க. தவக்கலை நீ என்ன சொல்கிற, ஆதி மித்ராவை கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவே இருந்திருக்காதே, அப்படி இருக்கும்போது நீ எப்படி இப்படி சொல்கிறீங்கிறாங்க. ஐயோ அங்கே தான் மித்ரா ட்விஸ்ட் வச்சிருக்கா. என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் அங்கே இருக்கான், அவன் காது கொடுத்து கேட்டிருக்கான், மித்ரா தான் இந்த கல்யாணம் நடக்கலைன்னா செத்து போயிடுவேன்னு அண்ணனை மிரட்டியிருக்கா. அண்ணன் வேறு வழியே இல்லாமல் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரான்னு சொல்கிறாங்க. தவக்கலை காலையில் அவங்க 2 பேரும் பட்டு வேஷ்டி பட்டு புடவையில் கிளம்பி போகும்போதே எனக்கு சந்தேகமாக தான் இருந்துச்சு. சரிவா இப்போவே போய் ஏதாவது ஒன்று சொல்லி தடுத்து நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியும் தவக்கலையும் கிளம்பும்போது பாட்டி வந்து என்ன 2 பேரும் அவசரமாக கிளம்புறீங்கிறாங்க. ஆமாம் இப்போ ஒரு அர்ஜென்ட்டான வேலை நாங்கள் பார்த்து முடிச்சதும் வர்றோன்ட்டு போகிறாங்க. என்னது 2 பேரும் வெந்தனியை காலில் ஊற்றின மாதிரி பறந்தடிச்சுக்கிட்டு போகிறாங்க, என்னவா இருக்குன்னு பாட்டி யோசிக்கிறாங்க. ஆதி மித்ராவை சமாளிக்கிறதுக்காக மித்ரா நீ சொன்னது எல்லாம் நானும் யோசிச்சு பார்த்தேன், எனக்காக நீ சாகுறேன்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் நான் லேட் பண்ண விரும்பல, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாங்கிறாங்க. ஆதி பாடம் நான் நினைச்சு கூட பார்க்கல ஆதி, நீங்க இவ்வளவு சீக்கிரம் டக்குன்னு ஒரு முடிவை சொல்லுவீங்கன்னு நினைச்சு பார்க்கல. சரி எனக்கு ரொம்ப சந்தோஷங்கிறாங்க மித்ரா. சரி நான் வெளியில வெயிட் பண்றேன், சீக்கிரமா ரெடி ஆனதும் கூப்பிடுன்னு சொல்லிட்டு போறாங்க. அப்போ மித்ரா ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸரை கூப்பிட்டு சார் சீக்கிரம் ரெடி பண்ணுங்க சார், அவர் மனசு மாறதுக்குள்ளேயே சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சிடலாங்கிறாங்க. சரி மேடம் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கு, அதையெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து உங்களை கூப்பிடுறேன், ரெடியாக இருங்கன்ட்டு போகிறாங்க. மித்ரா மனசில் அளவு கடந்த சந்தோஷம். அப்பாடா இன்னைக்கு நான் நினச்சதை மறக்க முடியாத நாளாக கொண்டு வர போகிறேன், அது பாரதிக்கு முன்னாடி போய் நிற்க போகிறேன். பாரதி இந்த நாளை நீ வந்து என்னைக்கும் மறக்கக்கூடாது, இந்த நாளை நான் சந்தோஷமாக கொண்டாடுவேன், நீ இந்த நாளை ரொம்ப துரதிருஷ்டமாக நினச்சி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. பாரதி தவக்கலை 2 பேரும் ஆட்டோ பிடிச்சி வேகமாக வந்துட்டு இருக்காங்க. நம்ம போகிறதுக்குள்ளேயே கல்யாணம் நடந்துட்டா என்ன செய்யறதுங்கிறாங்க பாரதி. அப்படியெல்லாம் நடக்காது, நீங்கள் அண்ணன் மேலே உண்மையான அன்பு காதல் வச்சுருக்கீங்க, அந்த காதல் உண்மைனா நிச்சயமாக இந்த கல்யாணம் தள்ளி போய்கிட்டு தான் இருக்குமே தவிர எக்காந்து கொண்டு நடக்காது, நம்ம அதுக்குள்ளேயே போய் எப்படியோ கல்யாணத்தை நிறுத்திடலாங்கன்னு நீங்கள் தைரியமாக வாங்கன்னு சொல்லி தவக்கலை ஆட்டோக்காரர் வெகு வேகமாக போக சொல்கிறாங்க. அண்ணி மனசு வச்சா இந்த கல்யாணத்தை நிறுத்தலாம், நான் தான் உங்கள் பொண்டாட்டின்னு அண்ணன்கிட்ட நேருக்கு நேராக நின்று சொல்லிட்டாங்கன்னா போதும், இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. ஆனால் அண்ணி மனசு வச்சு சொல்லணுமே அப்படின்னு தவக்கலை மனசுக்குள்ளேயே பாரதியை பார்த்துட்டு வராங்க. ஆனால் பாரதி என்ன சொல்ல போகிறாங்களோ தெரியலையேன்னு தவக்கலைக்கு ஒரு சந்தேகத்திலேயே வந்துட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தா பாரதி கிட்ட இருந்து உண்மையை வாங்குறதுக்காகத்தான் ஆதியும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் மித்ரா இதெல்லாம் தெரியாமல் எப்படியோ இன்னைக்கு ஆதி என் கழுத்தில் தாலி கட்டிட்டா பாரதியோட வாழ்க்கை முடிஞ்சதுன்னு நினச்சிட்டு சந்தோஷத்தில் உட்காந்துருக்காங்க. ஆதி மித்ராவை ரெஜிஸ்டர் ஆஃபீஸர் கூப்பிடுறாங்க. 2 பேரும் வந்து நிற்கிறாங்க. இந்த கல்யாணத்தில் உங்கள் 2 பேத்துக்குமே சம்மதமாகறாங்க. ஆமாங்கிறாங்க. அதுக்கான ரீசனும் மித்ரா சொல்கிறாங்க, நாங்கள் அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கோம், வந்ததும் ரெஜிஸ்டர் பண்ணிக்க போகிறோம், அடுத்தது ஃபேமிலி எல்லாத்தையும் கூப்பிட்டு நாங்கள் ரிசப்ஷன் வச்சுக்கோங்கிறாங்க. ஓ அப்படியா சரி, அப்போ நீங்கள் இதில் கையெழுத்து போடுங்க, மாலையை மாற்றிக்கோங்கிறாங்க. ஆதி மித்ரா 2 பேர்த்தையும் மாலையை மாற்றிக்க சொல்கிறாங்க. 2 பேருமே மாலையை மாற்றிக்கிறாங்க. அடுத்தது இவங்களுக்கு யார் சாட்சி கையெழுத்து போடுவீங்களோ அவங்க வந்து முன்னாடி வாங்கன்னு கூப்பிடவும் அவங்களுக்கு ஃப்ரெண்டாக வந்து ஒரு 4 பேர்த்த பவானி அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. அவங்க தான் வந்து நிற்கிறாங்க. இந்தம்மா கல்யாணம் பொண்ணு, நீ இந்த முதல்ல கையெழுத்து போடு அப்படின்னு சொல்லி எந்த இடத்துல கையெழுத்து போடணுமோ அந்த இடத்துல கையெழுத்து வாங்குறாங்க. மித்ரா கையெழுத்து போடுறாங்க. அடுத்தது ஆதியை கையெழுத்து போட சொல்கிறாங்க. ஆதியும் தடம் பார்க்குறாங்க. இன்னும் பாரதியும் காணா தவக்கலையும் காணுமே, தவக்கலை சொன்னானா இல்லையோ ஒன்றும் தெரியலையேன்னு ஆதி குழப்பத்தோடு திரும்பி பார்த்துட்டே இருக்காங்க. இங்கே ரெஜிஸ்டர் ஆஃபீஸர் என்ன மாப்பிள்ளை தம்பி கையெழுத்து போடுங்க, பட்டுன்னு போடுங்க, வேலை முடிட்டுங்கிறாங்க. அப்போ ஆதி யோசிச்சு பார்த்துட்டு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தவங்க சரி வேறு வழி இல்லை அப்படின்னு கையெழுத்து போகிற நேரத்தில் சார் என்ன செய்கிறீங்க அப்படின்னு பாரதியோட குரல் கேட்குது. அப்பாடா எப்படியோ வந்தாச்சா அப்படின்னு திரும்பி பார்க்குறாரு ஆதி.
பாரதி ஆதிக்கிட்ட என்ன சார், ஏன் சார் இப்படி பண்றீங்க? வீட்டுக்கு தெரியாம ஏன் சார் இப்படி ஒரு கல்யாணத்தை பண்றீங்க? இது தப்பு சார்ங்கிறாங்க பாரதி. பாரதி, நாங்க என்னதான் பண்ணா உனக்கு என்னடி? நீ மரியாதையா வீட்டுக்கு போ, உனக்கு இங்க என்ன வேலைங்கிறாங்க மித்ரா. அது என்னது, இவ வந்து பேசிட்டு இருக்கா, நீங்க என்னடான்னா பேசாம அமைதியா இருக்கீங்க. இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலைன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்னு மித்ரா மிரட்டுறாங்க. இப்போ பாரதி ஆதி எதுவும் பேசாம அமைதியா, மித்ரா ஏன்டா இப்படி அவசரப்பட்டு இப்படி எல்லாத்துக்கும் தொல்லை கொடுக்குறாளோ தெரியலையேன்னு அமைதியா நிக்கிறாங்க. பாரதி, பாத்தீங்களா மித்ரா இந்த கல்யாணம் நடக்கலைன்னா செத்துருவேன்னு சொல்றா. அவசரத்துல எனக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எங்க 2 பேத்துக்கும் கல்யாணம்னே எனக்கு தெரியும். அதனாலதான் என்ன பண்றதுன்னு தெரியல, நானும் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டேங்கிறாங்க. ஆதி, என்ன சார் நீங்க பல குழப்பத்துல இருக்கீங்க, அதனாலதான் மித்ரா சொன்னதும் நீங்க புரியாம இந்த காரியத்துல இறங்கி இருக்கீங்க. இப்பவும் ஒன்றும் கெட்டு போயிடல, இந்த கல்யாணம் தாராளமா நடக்கட்டும். ஆனா அதுக்கு முன்னாடி நான் சொல்றதை நீங்க கேளுங்க. வழிபாடு பிள்ளையாருன்னு ஒரு கோயில் இருக்கு, அந்த கோயில்ல பூவரம் கொடுத்துச்சுன்னா நீங்க 2 பேரும் தாராளமா கல்யாணம் பண்ணிக்கோங்க, நான் வேண்டான்னு சொல்லலைங்கிறாங்க பாரதி. இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸர் சொல்றாங்க, இதை பாருங்க, நீங்க எல்லாம் பஞ்சாயத்து பண்றதுக்கு இது அந்த இடம் கிடையாதுமா. நீங்க கையெழுத்து போடுறதா இருந்தா கையெழுத்து போட்டு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு வெளியே கிளம்புங்க, இல்லையா வெளியில போய் பேசி முடிச்சுட்டு அப்புறம் வாங்கன்னு சொல்றாங்க. மித்ரா பதட்டப்படுறாங்க. சார் சார் இவங்க பேசுறதையெல்லாம் கேட்காதீங்க சார், நீங்க எங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வைங்கிறாங்க. இதை பாருமா, அப்படியெல்லாம் பண்ணி வைக்க முடியாது. முதல்ல எது பேசுறதா இருந்தாலும் வெளியில போய் பேசி முடிச்சுட்டு அப்புறமா நீங்க வாங்க, நானே உங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேங்கிறாங்க. மித்ராவுக்கு ஒரே கை காலெல்லாம் நடக்க ஆயிடுச்சு. என்னடா இது, இவ்வளவு தூரம் காரியம் கூடுனதுக்கு அப்புறம் இந்த பாரதி வந்து கெடுத்துப்பட்டாலே இப்போ என்ன செய்யறது, இவர் காலையும் பிடிக்க முடியாது. ஆதியும் இப்பதான் மனசு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரு, இப்போ இவரையும் கெடுத்து போட்டாலேன்னு நினைக்கிறாங்க. ஆதி கையில் எடுத்த பேனாவை மூடி போட்டுட்டு பேனாவை தூக்கி போடுறாங்க. இதை பார்த்த மித்ரா, என்ன ஆதி என்ன இங்க நடக்குது, இவ என்னமோ பூவரம் கேட்கலாங்கிறாங்க, நீங்க என்னடானா பேசாம அமைதியா நிக்கிறீங்க. இப்போ நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறது தானே சரின்னு கேட்குறாங்க மித்ரா. நம்ம 2 பேரும் காதலிச்சோம், கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு தானே சொல்லணும். இப்போ அவ வந்து சொன்னதும் நீங்க பேசாம அமைதியா இருக்கிறத பார்த்தா என்னை விட அவதான் உங்களுக்கு முக்கியமா? என்னோட காதலுக்கு அவ்வளவுதான் மரியாதையான மித்ரா கேட்கும்போது அப்ப தவக்கல நினைக்கிறாங்க. ஆமா, இது ஒரு காதலி, இதுக்கு வேற ஒரு மரியாதை, இதெல்லாம் எங்க கொண்டு தள்ளுறதுனே தெரியலன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இதை பார் மித்ரா, நான் ஒன்றும் பாரதியை கேட்டு இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லியே, பாரதியும் இந்த கல்யாணம் பண்ணிக்க வேண்டான்னு சொல்லலையே, பூவரம் தானே கேட்க சொல்றாங்க. அப்படிதான் நம்ம கேட்டுட்டு மறுபடியும் செஞ்சா போதும், ஏன் இப்படி அவசரப்படுற? சாமி நல்ல பூவா கொடுத்துட்டா அதுல எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் கிடையாது, நம்ம 2 பேரும் சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கலாம் மித்ரா, நீ ஒன்றும் தப்பா நினைச்சுக்காதீங்கிறாங்க. என்ன பாரதி, நான் சொல்றது சரிதானன்னு கேட்கும்போது பாரதி என்ன சொல்றதுனே தெரியாம இதுக்குன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. கல்யாணம் பண்ணிக்கோன்னு எப்படி சொல்ல முடியும், என் புருஷனை நான் என் கண்ணு முன்னாடியே எப்படியே அதுவும் இந்த ராட்சசி மித்ராவுக்கு விட்டு கொடுக்க முடியும்னு நினைக்கிறாங்க பாரதி. இந்த பாரதி என்னடானா ஆமாமான்னு சொல்றாங்களே, ஏன் அப்ப கூட என் சட்டையை பிடிச்சி, டேய் நான் தாண்டா உன் பொண்டாட்டி, நான் இருக்கும்போது நீ எப்படி மித்ராவை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்க கூடாதா அப்படின்னு ஆதி மனசுல நினைக்கிறாங்க. கல்யாணத்தை நிறுத்த வேணா பிளான் பண்ணீங்களே தவிர என்கிட்ட கேள்வி கேட்கணும், உண்மையை சொல்லணும்னு தோணலை பாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆதி. அடுத்தது மித்ராவை கூப்பிட்டு, என்ன மித்ரா, நம்ம நினச்ச மாதிரியே கோயிலில் பூ கேட்கலாம், பூ வந்ததும் தாராளமாக எல்லாத்தையும் வச்சுமே நம்ம கல்யாணத்தை பண்ணிக்கலாம், அவசரப்படாதீங்கிறாங்க. ஆதி சொன்னதுக்கப்புறம் மித்ராவும் யோசிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம முண்டனோன்னா நிச்சயமாக ஆதி வேண்டான்னு சொல்லிட்டு போயிடுவான், அவன் போக்கிலேயே போகலான்னு நினச்சிட்டு, சரி ஆதி நீங்கள் சொல்கிற மாதிரியே போய் கோயிலில் பூ கேட்கலாம் அப்படின்னு சொல்லி மாலையை கழட்டி போட்டுட்டு போகிறாங்க. கோயிலுக்கு போய் ஐயர்கிட்ட ஆதி சொல்கிறாங்க, எங்கள் கல்யாணத்தில் ஒரு சின்ன குழப்பம், அதான் இந்த கல்யாணம் இப்போ செய்யலாமா வேண்டாம்னுமான்னு பூ கட்டி போட்டு கேட்கலான்னு வந்திருக்கோங்கிறாங்க. அட நல்ல சந்தோஷமாக செய்யலாமே, குழப்பம் வரும்போது கடவுள்கிட்டயே தீர்மானத்தை விட்டுறணும், அவரு தீர்மானம் சொல்லுவார். பூ கட்டி போட்டு நம்ம நினச்ச மாதிரி பூ வந்துட்டுதுன்னா இந்த காரியம் நல்லபடியாக ஜெயிக்கும்னு நினைக்கலாம். அப்படி ஒரு வேளை அது தற்கொலையாக வந்துருச்சுன்னா இதை செய்யக்கூடாதுன்னு அர்த்தம். நம்ம சாமிக்கிட்டேயே இந்த பொறுப்பை விட்டுருவோம். நமக்கு புரியாத விஷயமும் குழப்பமாக இருக்கும்போதும் சாமிக்கிட்ட இப்படி உத்தரவு கேட்கறது காலங்காலமாக நடக்கிற விஷயம்தான். இன்னைக்கு சாமிக்கிட்டேயே ஒரு முடிவை கேட்டுருவோம்னு சொல்லிட்டு ஐயர் பூ கட்டி போடுறாங்கிறாங்க. 2 காயத்தில் வெள்ளைப்பூவும் சிவப்பு பூவும் கட்டி சாமி பாதத்தில் வச்சு நான் எடுத்துட்டு வந்து போடுறேன். வெள்ளைப்பூ வந்ததுன்னா அந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கலாம் அர்த்தம். அப்படி ஒரு வேளை சிகப்பு பூ வந்துட்டுதுன்னா அந்த கல்யாணத்தை தள்ளி போடுங்கன்னு அர்த்தம். இப்பவே நான் பூ போடுறேன், நீங்க எடுங்கன்ட்டு போறாங்க ஐயரு. மித்ராவுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. எப்படி இந்த பாரதி எனக்கு கல்யாணம் நடக்க போறது தெரிஞ்சுட்டு கரெக்டான நேரத்துல வந்து இப்படி தடுத்து நிறுத்திட்டாலே, நான் செத்து போயிடுவேன்னு சொல்லவும் ஆதி கூட பயந்துட்டு இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறேன்னு சொன்னாரு. ஆனா இப்போ என்னடான்னா குழப்பத்தை உண்டு பண்ணிட்டா. இதுக்கப்புறம் இப்போ ஆதி சொன்னதை கேட்கும்படி ஆயிப்போச்சு, இப்போ கோயிலில் வந்து நிற்கும்படி ஆயிருக்கு. என்ன நடக்க போதோ தெரியலையே, எப்படியாவது இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு சாமி உத்தரவு கொடுத்தா பரவாயில்லையேன்னு மித்ரா நினைச்சிட்டு இருக்காங்க. ஐயர் பூ கட்டி எடுத்துட்டு வந்து வெளியில போடுறாங்க. மித்ரா நானே எடுக்கிறேன்னு சொல்லி அந்த பூ ஒன்று எடுக்கிறாங்க. எடுத்து பார்த்தா அது சிகப்பு பூ வருது. என்னது சிகப்பு பூ வந்திருக்குங்கிறாங்க. ஆமா, இந்த கல்யாணத்தை தள்ளி போடுறது நல்லதுங்கிறாங்க. இல்ல திரும்பவும் இன்னொருக்கா போட்டு காட்டுங்க, அப்பதான் நான் நம்புவேங்கிறாங்க மித்ரா. ஐயர் திரும்பவும் போய் இன்னொரு பூ எடுத்துட்டு வந்து காட்டுறாங்க. அப்ப பார்த்தா அந்த பேப்பரையும் பிரிச்சு பார்க்கும்போது அது செம்பூவே வருது. ஆமாங்க, இந்த கல்யாணத்தை ரொம்ப நாள் தள்ளி போடுறதே நல்லது, இப்ப செஞ்சீங்கன்னா அது பிரயோஜனமே இல்லை, உங்களுக்கு நல்லதுக்கு தான் இந்த பூ வருது, நீங்க யோசிச்சு செய்யுங்கன்னு ஐயர் சொல்லிடுறாங்க. அதுல இருந்து மித்ரா பாரதியை மறைக்கிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் இவ வந்ததா இப்படியே தடுத்து நிறுத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஐயர் மேல சந்தேகப்படுறாங்க மித்ரா. நீங்க
கட்டி போட்ட அந்த பூவெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க, நான் பார்த்தே ஆகணுங்கிறாங்க. அவரும் காயத்தில் பேப்பரில் கட்டி போட்ட பூக்களை எடுத்துகிட்டு வந்து காட்டுறாங்க. அதில் வெள்ளையும் இருக்குது, சிகப்பும் இருக்குது. ஆனால் மித்ராவோட நேரம் சிகப்பு பூ தான் வந்திருக்கு. இதை பார்த்த பாரதி சொல்கிறாங்க, என்ன மித்ரா, நீ என்ன தான் தந்தனக்கா போட்டாலும் இந்த கல்யாணம் நடக்காதுங்கிறாங்க.